நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா பேராசை பிடிச்ச நம்ம அஞ்சலி ஈஸியா வலையில மாட்டிடுறாங்க. நம்ம கௌதமோட வலையில அப்படி என்னடா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம கௌதம் வேற வழி இல்ல, இப்போதைக்கு நம்ம இலக்கியாவை காப்பாற்றணும்னா எதிரி காலில் விழுந்தாலும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறார். முடிவு எடுக்கிறதோட மட்டும் இல்லாம போயிட்டு அஞ்சலி கிட்ட கேட்கிறாரு. அஞ்சலி ஃபர்ஸ்ட் முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஆனா அஞ்சலி ஒரு நிபந்தனை வைக்கிறா, இந்த சொத்து மொத்தம் என் பேர்ல நீ மாத்தி கொடுக்குறியா சொல்லு, அடுத்த செகண்டே நான் வந்து அந்த கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுல ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வீட்டுல பைரவி இதுக்கு சம்மந்தம் வைக்கணுங்க. கரெக்டா சைன் பண்ணும்போது எல்லாரோட உத்தரவாதம் இருந்தா மட்டும்தான் அதுல சைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அதையும் சொல்லிடுறா. உடனே வாண்டடா போயிட்டு பைரவி கிட்ட கேட்கிறாரு. பைரவி கிட்ட கெஞ்சி கேட்கிறாரு, இலக்கியாவை வெளியே எடுக்கணும், நீங்க தான் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நானா நீ எது கேட்டிருந்தாலும் என் உயிரே கேட்டாலும் நான் உனக்காக தருவேன் கௌதம், நீ எடுத்துக்கோ, உனக்கு இல்ல அதான் அந்த அம்மாவோட உயிரே உனக்கு தான். ஆனா அந்த இலக்காவை மட்டும் வெளியே கூட சொல்லி என்கிட்ட கேட்காத, அதுக்காக நான் எந்த காலத்துல என்ன நடந்தாலும் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதை கௌதமுக்கு மனசு உடஞ்சே போயிடுறாரு. ஒரு பக்கம் அஞ்சலி எப்படியாவது அந்த சொத்தையும் அப்படியே நம்ம பேருக்கு மாத்திடலாம்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த பைரவி ஆண்டி திடீர்னு சொதப்புறாங்களே, எப்படியாவது போய் பைரவி ஆண்டி கிட்ட பேசலாமா, ஆனா நம்ம போய் இப்போதைக்கு பேசினா அது வாண்டடா பேசின மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இவ கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு தான் நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்க பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால இப்போதைக்கு நம்ம வாயை திறக்க கூடாது, வாயை மூடிட்டு சைலண்டா நடக்கிறதா பக்கறதா மேலு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மறுபக்கம் கரெக்டா இந்த சிந்தாமணி ஒரு பக்கம் மனசை புண்படுத்துற மாதிரி நம்ம இலக்கியாவை குத்தி 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 மனசை ரொம்பவே காயப்படுத்திட்டாங்க. இதனால இலக்கியா புண்பட்டு ஒரு பக்கம் புண்பட்ட நெஞ்சாலும் உள்ள போயிருக்காங்க. ஐயோ என்னடா இது, எந்த பக்கம் போனாலும் நம்மள விசிறி விசிறி அடிக்கிறாங்களே, நாம என்ன தப்பு பண்ணோம், நம்ம வாழ்க்கையில நாம எந்த ஒரு தப்புமே பண்ணல, நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புண்பட்டு நெஞ்சால கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் இருக்கும்போது கரெக்டா நம்ம கௌதம் என்ன தேடுறது, என்ன வழியில போய் இப்போதைக்கு நம்ம பண்றது, ஒரே ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அஞ்சலி கிட்ட போய் வாபஸ் கேட்கறாங்க. அஞ்சலி கௌதம் மாமா ஆல்ரெடியே உங்ககிட்ட சொல்லிட்டேன் மாமா, இலக்கியா எனக்கு குழந்தையவே அழிக்க பார்த்திருக்கா, அப்படிப்பட்ட அவளை நானு ஒரு செகண்ட் ஆகாது இந்த வாழ்க்கையில இருந்து அவளை இது பண்றதுக்கு என்ன பண்ண மன்னிக்கணுமா, அதுக்கு ஒரே ஒரு ஆக்ஷன் தான், எனக்கு அந்த சொத்தை நீங்க எப்படியாவது வாங்கி தந்துருங்க, உங்க சொத்து தானே, எங்க வீட்டுல பேசி எனக்கு மாத்திடுங்க. நான் கேட்டேன் அப்படின்னு எல்லாம் அங்க டைலாக் கொடுக்கூடாது, நீங்களா இதை மாத்தி எனக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்தீங்களா அடுத்த செகண்டே நான் உங்களுக்கு எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு வாபஸ் வாங்கிடலாம், உங்க பொண்டாட்டியும் தப்பிச்சிருவா, என்னோட பிரச்சனையும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டேன்னா என்னடா இது இப்படி ஆகி போச்சு, இப்போ என்னதான் பண்றது, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, இதுக்கு ஒரு எண்டு கார்டே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோகத்தோட ஒரு ஃபீலிங்கோட இருக்கும். ஆனா எதுக்குமே எண்டு கார்டுன்ற ஒன்று இல்லைங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் பிரச்சனை ஆரம்பம்னு ஒன்று இருந்தா முடிவுன்னு ஒன்று இருக்கும். அதுக்கான முடிவு இப்பதான் கிடைக்க போது, அதை வச்சு நம்ம கௌதம் வேற லெவல்ல ஸ்கெட்ச் போட்டு ஜெயிக்க போறாரு. அது மட்டும் இல்லாம எப்படி அஞ்சலியை ஒரேடியா இந்த விஷயத்துல இருந்து வெளிவாங்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுனே இருக்காரு. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காரு. எல்லாருக்கும் பதில் கிடைக்கும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டென்டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக.